இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2024 ஜிகே கொஸ்டின் புக் குரூப்பு ஸ்கூல் புக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க, ஓல்டு புக்கில் இது அவுட் ஆஃப் புக்கில் எவ்வளோ கேட்டிருந்தாங்க, எந்த டிகிரி புக்கில் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்துட்டு அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே கேட்ட அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி 95 எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருப்பேன் இந்த வீடியோவில். அந்த 3 கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூறுவது வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்து வந்து என்ன எடுக்கணும்னு முடிவு எடுப்பேன், எப்படி கைடு பண்ணணும்னு உங்களுக்கு வந்து சொல்லுவேன். பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 75-90 தான் எடுப்பீங்க, ஆனால் நான் உங்களை 95+ எடுக்க வச்சுருவேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லி தரேன். அப்போ பிடிஎஃப்னு கேட்காங்க, பிடிஎஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி தான் உங்களுக்கு நான் வந்து மெதுவாக அப்படி ஒன்று ஒன்றா தருவேன், ஒரு டாப்பிக்காக நடத்தி போடுவேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் 3 கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் சொல்லணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, அது இதுன்னு எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ஒர்க்கு வீடியோவில் இருப்பேன், ஒர்க்கு இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது ரீப்ளை பண்ண மாட்டேன். அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 பேருக்கு மெசேஜ் ரீப்ளை பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க. காலும் வந்து பார்த்திங்கன்னா 400 பேர்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்க, வாங்க இப்போ புக் குரூப் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளை வந்து இது கண்டிப்பாக இந்த கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இப்போ வாங்க. பெண்வர்களும் முகலாயர் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே சார் கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன, குல்பதன் பேகம். இது எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கு ஒழுங்காக படித்தாலே நீங்கள் கொஸ்டின் அடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் புக்கை நல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போய் படிக்கணும். ஆனால் அதுக்கு வெளியே போய் படிக்கக்கூடாதுன்னு கிடையாது, வெளியே போய் படிக்கணும். குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் வெளியே போய் படிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு தான் நீங்கள் வெளியே போய் படிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா தேவை உள்ளதை மட்டும் தான் படிக்கணும், சிலபஸ் ஓரியன்டாக தான் படிக்கணும், மற்ற வெளியே போய் படிக்கக்கூடாது. வெளியே போய் படிச்சிங்கன்னா சரியாக வராது. இங்கே பாருங்கள், பாபர், இங்கே பாருங்கள், பாபர் எழுதிய சுயசரிதையான பாபர் நாமா அவரது மகள் குல்பதன் பேகம். அங்கே பாபர் எழுதிய சுயசரிதையான பாபர் நாமா அவரது மகள் குல்பதன் பேகம் வந்து எழுதிய ஹியூமாயின் நாமா இருக்கா மகள் எழுதினதுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது, ஆன்சர் குல்பதன் பேகம். இது எங்கே இருக்குன்னா 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. சரிங்களா, இங்கே 12th எத்திக்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், லைன் மாறாமல் இருக்கும். நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்னொற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா யூனிட் 9 நீங்கள் படிப்பீங்க, கவர்னன்ஸ் படிப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாடல் கொஸ்டின் விட்டுருந்தாங்க, குரூப் 1க்கு மாடல் கொஸ்டின் விட்டுருந்தாங்க. அந்த கொஸ்டின் அப்படி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். புக் குரூப் பார்த்துடலாம். புக் குரூப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருங்க DNGIS, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது எங்கே இருக்குன்னா யூனிட் 9 புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தா அகாடமி போட்டிருந்தாங்க, அந்த புக்கில் உண்டு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதேமாரி கொஸ்டினில் எங்கே எடுக்கிறாங்கன்னா யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெப்சைட்டு கவர்னன்ஸ் வெப்சைட் இருக்குது. அந்த கவர்னன்ஸ் நீங்கள் புக்கு வாங்கிறதோடி கவர்னன்ஸ் வெப்சைட்டில் உள்ள அதில் தான் எல்லா கொஸ்டினுமே இப்போ கடைசியாக நடந்த எல்லா எக்ஸாமுமே அந்த கவர்னன்ஸ் சம்மந்தமாக கேட்ட கொஸ்டின் எல்லாமே அங்கேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நியூ லாம்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு என்னும் தலைப்பில் கட்டுரை தொடர்ந்து எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் யாருன்னா அரவிந்த் கோஷ். இது எங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் யாருன்னா அரவிந்த் கோஷ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் அவங்க புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 115 பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், அரவிந்த் கோஷ் வந்து பார்த்திங்கன்னா நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படின்னு கேட்டிருக்கிறது. அந்த கொஸ்டின் அப்படி இருக்கா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் 10th பாலிட்டி புக்கில் 199 பக்கத்தில் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், பக்ருதீன் அலி அகமது, சஞ்சீவ் ரெட்டி. இங்கே பாருங்கள், ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், பக்ருதீன் அலி அகமது, நீல சஞ்சீவ் ரெட்டி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 62 அப்படின்னு வரிசையாக இருக்கும் பாருங்கள். 67, 74, 77ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் இப்படி கரெக்டாக வரிசை. இது ஆன்சர் இருந்தால் 3, 4 அப்படி புக்கில் ஸ்கூல் புக்கில் அப்படி இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா சர்க்காரி ஆணையம் பற்றி கேட்டிருக்காங்க. சர்க்காரி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 1983 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதான். 247 பரிந்துரைகளை அளித்து தான்.
விதி 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது 12th பாலிட்டி புக்கில் 108 109 பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், 12th பாலிட்டி புக்கில் சர்க்காரி குழு மத்திய அரசாங்கம் வந்து 1983ஆம் ஆண்டு நிதியரசர் ஆர்எஸ் சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியது. இந்த குழு 247 பரிந்துரைகளை உருவாக்கியது இந்த இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அரசியலமைப்பு உறுப்பு 356 மிகவும் கவனமாக மிகவும் குறைவாக பயன்படுத்தப்பட வேண்டும், அது கடைசி ஆயுதமாக இவ்வுறுப்பு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்படி டைரெக்டாக இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் இருக்கிற மாதிரி பாலிட்டினாலே லட்சுமிகாந்த் புக்கில் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்டுமே இருக்குது. 1983. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா 247 ரெக்கமெண்டேஷன். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூலு 356 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிடரி பவரை வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் எப்படி வைக்கிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் வைக்கணும், பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8வது கொஸ்டின் எதுனா, மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. பி, மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. சி, இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியம். ஆப்ஷன் டி, இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியமல்ல. இதில் என்ன கேட்டிருக்காங்க சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் நீங்கள் இருக்கீங்களா, ரெகுலேஷன் பப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து ஒரு புக் போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 387 389 பக்கத்தில் இருக்குது. எப்போதும் வழக்கம் போல் லட்சுமிகாந்த் புக்கில் 57.1 58.1 இருக்குது. 2 புக்லேயும் புக்கு பார்த்துலாம். இங்கே இருங்க, ரெகுலேஷன் பப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் ஆணையம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பதவி காலத்தில் வந்து பாருங்கள், மத்திய 65 வயசில் 5 ஆண்டுகள் இருப்பாங்க. அதான் மறுநியமனத்திற்கு இங்கே பாருங்கள், மறுநியமனத்திற்கு இவங்க தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாநில தகவல் ஆணையம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பதவி காலத்தில் அதே மாதிரி 5 ஆண்டுகளும் 65 வயது வரையும் இருப்பாங்க. மறுநியமனத்திற்கு தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்குது தமிழ் புக்கில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் புக்லேயும் லட்சுமிகாந்த் புக்கில் இருக்குது. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அதில் இங்கே பாருங்கள், தேர் ஆர் நாட் எலிஜிபிள் ரீஅப்பாயின்மெண்ட், தேர் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். ரெண்டுத்துக்கும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் வச்சு கேட்ட கொஸ்டின். ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 18 பட்டங்களை ஒழித்தல் இருக்காங்க. ஆர்டிக்கல் 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரக்கான பாதுகாப்பு. அதுதான் ஆர்டிக்கல் 23 கைது செய்யப்படுவதற்கு பாதுகாப்பு. ஆர்டிக்கல் 20 சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை. 10th பாலிட்டி புக்கில் அப்படி 188 பக்கத்தில் இருக்குது இந்த புக் குரூப்பு. இங்கே பாருங்கள், ஆர்டிக்கல் 18 ஆர்டிக்கல் எல்லா ஆர்டிக்கலும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் எப்பொழுதும் டேரெக்டாக இருக்க மாதிரி ஆர்டிக்கல் இங்கே பாருங்கள் 18 அபாலிஷன், இது ஆர்டிக்கல் 18 இப்படி எல்லாமே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒன்று சரியாக பொருத்தப்பட்ட இணை எவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எதுக்கு நீங்கள் கேட்டாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஏன்னா கேலோ இந்தியா ஏற்கனவே தமிழ்நாடு தான் நடத்துனுச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நடத்துனுச்சு. நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்தனால ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் உள்ள கொஸ்டின் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏன்னா இந்த எஸ்ஐ இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலோ இந்தியா எல்லாத்தையும் நடத்துவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டதே அதுக்காண்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்கீமு, அதில் இருக்க ஸ்கீமு தான் ஒன்று கேட்டிருப்பாங்க. என்னதுன்னா ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் இந்தியாவின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் செப்டம்பர் 2014 வந்து பார்த்திங்கன்னா இலக்கு ஒலிம்பிக் போடியம் திட்டத்தை தொடங்கியது. அதுதான் இந்த இதுக்கு எடுத்தாங்க. இங்கே பாருங்க, ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் 2014 கரெக்டு தான். எனது இளைய பாரதம் இதுவும் கரெக்டு தான். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய விளையாட்டு ஆணையம் இந்தாங்க சொன்னோன்னா எஸ்சிஐ இந்த இருக்கு பாருங்கள், ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தோன்னா 1982 கொடுத்துருக்காங்க. அது தப்பு, 1984 வரும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாரி விருதும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் பல்கலைக்கழகங்களே அது நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மனமணி சுந்தர பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த புக்கில் பாருங்கள், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982. அடுத்தல மனமணி பல்கலைக்கழகம். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா
மனோன்மணி பல்கலைக்கழகம் 1990ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு இருக்கா, 1990ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பல்கலைக்கழகம், திருவள்ளூர் பல்கலைக்கழகமும் பெரியார் பல்கலைக்கழகம். திருவள்ளூர் பல்கலைக்கழகம் இங்கே பாருங்கள், பெரியார் பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1997, அடுத்த வந்து திருவள்ளூர் பல்கலைக்கழகம் 2002 அப்படி இருக்கா புக் ப்ரூஃபு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைத் தலைவராக நியமித்தார். காரணம், இவ்வாணையம் பின்தங்கிய நிலைமையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. 11th பால்ட்டியில் சமூக நீதினு ஒரு பாடம் இருக்கும் 13ஆம் லெசனில், அதில் 272ஆம் பக்கத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள் என்னது, சட்டப்பிரிவு 340 படி தான் பின்தங்கிய வகுப்பினர் 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த அதுபடி தான் வந்து நியமிச்சிருப்பாங்க. சட்டப்பிரிவு 340 வரணும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 240 கொடுத்துருக்காங்க, அது தப்பு. 240 கொடுத்துருக்காங்க, தப்பு. இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளதுன்னு கேட்குறாங்க. இது பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள். இவ்வாணையம் 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படை கல்வி 11 காரணங்கள் தான் கரெக்டு தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. 12th ஹிஸ்ட்ரியில் 89ஆம் பக்கத்தில் தேசியவாத அரசியல் வகுப்பாதம்னு ஒரு லெசன் உண்டு. அந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மார்ச் 23 முஸ்லீம் லீக் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். எங்கன்னா லாகூரில் நிறைவேற்றிருக்கோம். அதுதான் அது அப்படி புக் ப்ரூஃப் இருக்குது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், பின்னோற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்பெக்ட்ரம் புக்கில் அப்படியே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரமுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்காரங்க எப்படி கூட மார்க் எடுக்காங்க ஜிகேல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக்கு படிச்சிருவாங்க. பாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெக்சருக்கு அந்த புக்கு படிச்சிருவாங்க. நானும் தமிழ் மீடியம் தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நானும் இங்கிலீஷ் புக்கை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி படிப்பேன், தமிழ் படிப்பேன், எல்லாமே படிப்பேன். தமிழ் புக்கும் படிப்பேன், இங்கிலீஷ் புக்கும் படிப்பேன். நீங்கள் வந்து அப்படி தான் பாஸ் ஆக முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட்டி கொடுக்கணுன்னா நம்ம அவங்களோட கூட படிக்கணும். அப்படின்னா தான் நம்ம அவங்களோட தாண்ட முடியும், சரிங்களா. படிச்சிடலாம் ஈஸியாக, ஆனால் நல்லா படிங்க, சரிங்களா எல்லாருமே. அடுத்த கொஸ்டின், அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி 1906 நிறுவியது யாருன்னா இப்படி கேட்டிருக்காங்க. இது ஓல்டு கொஸ்டின்லேயும் அடிக்கடி கேட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் 85ஆம் பக்கத்தில் அப்படி இருக்கும் பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்க, இதுக்கு ஆன்சர் மித்ரா மேளா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மித்ரா மேளா வந்து பார்த்தீங்கன்னா ஷவார்கர், சரிங்களா. இங்கே பாருங்கள் மித்ரா மேளா யார், இங்கே இருங்க மித்ரா மேளானா யாருன்னா ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருக்குது. அதுக்கு வந்து யாருன்னா ஷவார்கர், விநாயக் தாமோதர் ஷவார்கர், அவங்க சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து தொடங்கியிருக்கிறது தான். இப்போ வந்து அந்த கொஸ்டின், அனைத்து இந்திய முஸ்லீம் கட்சி 1906 நிறுவியதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா நம்ம சார் அகமது கான் தான், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொருத்தங்களும் நிறுவியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக்லேயும் இருக்குது, நம்ம 12th ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்குது. அடுத்த கொஸ்டின், சுவாமி விவேகானந்தா தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவர அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. இது எங்கே இருக்குன்னா 12th எத்திக்ஸ் புக்கில் 182ஆம் பக்கத்தில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம்னு ஒரு பாடம் உண்டு. அந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், ராமகிருஷ்ண இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா 1896 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் வேதாந்த சங்கம் என்ற சமய மன்றை தொடங்கினார். ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்படுது வேலூரில் வங்காளத்தில் 1897. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கோளும் வந்து பார்த்திங்கன்னா துறவரம் மற்றும் மனித சேவை இதன் முக்கிய நோக்கமாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க. இதாவது பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பின்னு இல்லை சட்டம், எல்லா சட்டத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தெரிஞ்சாலே போதும். இந்த ஸ்கூல் புக்கில் ஒன்றே ஒன்று இருக்குது, அது தெரிஞ்சாலும் நீங்கள் போடலாம். ஆனால் இல்லைனா அப்படி பாலிட்டி புக்கில் லட்சுமி அந்த புக்கு படித்தா தான் போட முடியும். ஆனால் ஸ்கூல் புக் படிச்சிருந்தாலே போடலாம். எப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இது தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது 11th பாலிட்டியில் 218ஆம் பக்கத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை வந்து ஒரு பாக்ஸ்லேயே இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1951. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஆன்சர் டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 2 வரணும், சரிங்களா. அது ஒரே ஆன்சர் தான் இருக்குது, ஏ மட்டும் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 4க்கு வரது ஆன்சர் ஒன்று தான், ஏ மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சாலே போட்டுடலாம். இங்கே பாருங்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எத்தனா 1950 to 50 சொல்லலாம், 51 சொல்லலாம். அதான் 50 to 51 அப்படி இருக்கா டேரெக்டாக 11th பாலிட்டியில். அது தெரிஞ்சாலே நீங்கள் போட்டிருக்கலாம். இல்லைன்னா லட்சுமிகாந்த் புக்கில் அது ஃபுல்லுமே இருக்குது. இங்கே பாருங்கள்
லட்சுமிகாந்த் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நேஷ்னல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆக்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க எலெக்ஷன் ஆஃப் த இல்லை இங்கே பாருங்க ப்ரிவென்டேஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஹானர் ஆக்ட் 1971. நாலுமே அப்படி லட்சுமிகாந்த் புக்கில் நாலுமே அப்படியே கேட்ட கொஸ்டின் அப்படின்னு லட்சுமிகாந்த் புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட அமைப்புகள் எவை அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடி எது, நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நிதி ஆயோக்கு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான். அப்பவும் சரிங்களா, நிதி ஆயோக்கு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான். இங்கே பாருங்கள், இதில் என்ன கேட்டிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா என்னது இருக்குன்னா தேசிய வளர்ச்சிக்குழு இருக்குது, நிதி ஆயோக். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. அதாவது நிதி ஆயோக்கில் ஒரு அங்கம் தான் எதுனா இந்த தேசிய வளர்ச்சிக்குழு. சரிங்களா, அப்போது வந்து பார்த்திங்கன்னா 1, 2 தான் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் ஆணையமும் நிதி ஆணையமும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி. சரிங்களா, இங்கே பாருங்கள், எலெக்ஷன் கமிஷனும் ஃபினான்ஸ் கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கில் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பு எந்த வடிவத்தில் சேர்த்துன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் தான் ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th புக்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பாலிட்டி புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரௌடு இன் த ஐடியா ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே டேரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின், அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவர்கள் எது தவறானு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின். இது அப்படி 2023 இப்போ ஒரு எக்ஸாம் நடந்த கொஸ்டின் தான், அதுவும் கீழே வச்சுருக்கேன். அப்படி ஸ்டேட்மெண்ட் மாறாமல் இருக்குது. ஆனால் என்ன எக்ஸ்ட்ரா அந்த வருஷத்தை மட்டும் இதில் கூட தப்பாக கொடுத்துட்டு இந்த தவறான இதுன்னு கேட்டுட்டாங்க, அவ்வளோதான். அதனால் ஓல்டு கொஸ்டின் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தமிழுக்கும் சரி, தமிழுக்குலாம் நான் 50 ஓல்டு கொஸ்டின் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல 5 எக்ஸாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 95+ எடுத்து ஏற்கனவே இப்போ குரூப் 2 ஜாப்பில் இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நாள் வந்து அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா போய் எழுத போனோன்னா, அப்போ வந்து அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா இது புக் ப்ரூஃப் போட்டோம் ஃபுல் கொஸ்டினுக்குமே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம்னா லேட் ஆகிட்டு, நைட்டு தான் போட்டேன் கொஞ்சம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டோம், அதுக்கப்புறம் தான் எல்லோரும் போட்டாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள் இது எங்கே இருக்குது, அப்படி இந்த ஓல்டு கொஸ்டின் அப்படி கேட்டது அப்படி இருக்கா. தலைநகர் குல்பாக்கு வந்து பிடாருக்கு மாட்டினார், அவர் காலத்தில் டாக்கின் கட்சிக்கும் வெளிநாட்டு கட்சிக்கும் மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. ஆனால் என்ன இதில் வந்து வருஷத்தை மட்டும் தப்பாக கொடுத்துட்டு இது எது தவறாதுன்னு கேட்டாங்க. 1425 கொடுத்தாங்க. ஆனால் இது ஸ்கூல் புக்கில் அப்படி இருக்குது. எந்த வருஷம்னா பிடாருக்கு மாட்டினது வந்து பார்த்திங்கன்னா 1429. சரிங்களா, இந்த இருக்கு பாருங்கள் 1429, அது மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யாருன்னா, அதாவது மனித குலத்தின் அருங்காட்சியகம் இப்படின்னு எல்லாமே சொன்னாலே நம்ம சுமித்து தான். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் புக்கில் எப்படி இருக்கும் கொஞ்சம் அது பார்த்திங்கன்னா இன்சிடென்ட் ஆதர் சுமித் வந்து பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த வந்து கொஸ்டின் பார்த்தோன்னா கீழ்கண்டத்தில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லைன்னு இருக்காங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் போட்டுவாங்க. மொஹஞ்சதாரம் ஹரப்பாவும் தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹரப்பா வந்து பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்குது, மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தானில் இருக்குது. மீதி வந்து பார்த்திங்கன்னா தோலவேரா கழிப்பங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு இதெல்லாம் தெரியும். அதை வந்து பார்த்திங்கன்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொகை அடையாளத்தி எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் இருக்குது. இது அப்படி டேரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருங்க 2011 வந்து பார்த்திங்கன்னா 555 உள்ளதுன்னு மக்கள் அடர்த்தி. சரிங்களா, 555 உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மொத்தம் இவ்வளோ தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 புக் ஃபுல் போட்டோம், யூனிட் 8 ஃபுல்லும் போட்டாச்சு. அதை வந்து தமிழ் பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா புக் ஃபுல் போட்டாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 97 கொஸ்டின் 100 கொஸ்டின் இருக்குது. 97 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்ததுருக்கு. 97 நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு நல்லா படித்தாலே 95 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். 95 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 மெத்தடில் படிப்பேன். அந்த 4 மெத்தட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி தருவேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு நான் 3 கேள்வி கேட்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 கேள்வி என்னதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால் எடுக்க முடியல. அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகாடமி தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் தான் ஆகுது. 10 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா 800 கால் கிட்ட பேசியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 500 பேருக்கு ரீப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாருமே என்ன கேட்குறீங்க, கிளாஸ் போடுங்க சார், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் போடுங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட்டு கோரிக்கை இதாக தான் இருக்குது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி படிச்சிங்க சொல்லித்தாங்க, எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. இந்த கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கேட்குற 3 கேள்வி எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறேன்னு நான் சொல்லுவேன். ஆனால் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கமெண்ட்ஸுக்குலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்னென்னா குரூப் 4 2025 வருமா சார் கேட்டால் கண்டிப்பாக வரும். குரூப் 2 வரும். இந்த நோக்கி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நோக்கி போக போகிறோம். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ரிசல்ட் வந்துடும். குரூப் 4க்கு 2024. அடுத்த ஆனுவல் பிளான் டிசம்பர் மாதம் வந்துடும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் செயல்பாடுகள் ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. ஐயா எஸ்கே பிரபாகர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக்ரட்டரியாக வேலை பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா அவள் சின்சியராக வேலை பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை ஸ்பீடாக கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஜாப் வரும். வேகன்சியும் அடுத்த மாதத்துக்கு கூடும் பாருங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா 2024 எழுதினவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதுவாங்க. அவங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும்னா அதுவும் சொல்லுங்கள். திருக்குறள் சம்மந்தமான யூனிட் 8 எல்லாமே அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதுவும் இல்லாமல் பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 60 கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பேஸில் இருக்கும். அந்த இலக்கண பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் அதுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் அடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 அடுத்து வர குரூப் 4க்கு குரூப் 2க்கும் என்ன பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க. எல்லோரும் கிளாஸ் போடுங்க, எல்லாம் டெஸ்ட் பேஜ் எதாவது போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம். முதல் டாபிக் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக வந்து பார்த்தா அந்த வீடியோ கமெண்டில் சார் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கன்னு நீங்களாக சொல்லுவீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 கேள்வி என்னதுன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டா ஓல்டு ஸ்டூடெண்ட்டா இது வந்து பார்த்திங்கன்னா நியூன்னு சொல்லுங்கள், ஓல்டுனா ஓல்டுன்னு சொல்லுங்கள். அதுக்கு தக்கன தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ண முடியும், கொண்டு போக முடியும். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்னா எத்தனை வருஷம் படிச்சிங்க, எத்தனை எக்ஸாம் எழுதுனீங்க, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி நடந்த நீங்கள் வந்து பொது தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா 3வது கொஸ்டின் என்னதுன்னா, அப்போ தான் நீங்கள் ஓல்டு மாணவர்கள் என்றால் நான் வந்து என்ன செய்வேன்னா உங்களோட அனாலிசிஸ் வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தக்கன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி கொண்டு போவோம்னா நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா புக் வைஸ் நீங்கள் சொல்லுவீங்களா சிலபஸ் சொல்லுவீங்கன்னா 2மே சேர்த்து தான் இருக்கும். எல்லாமே கவர் ஆகிரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிங்கன்னா குழப்பமே இருக்காது. அதுதான் நம்மளோட ஸ்பெஷலு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா 58 ஓல்டு கொஸ்டினையும் அதில் சேர்த்து நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு கூட சேர்த்து படிச்சிருவோம். அதனால் அதுக்கு தனியாலாம் படிக்கணும். அது 15 வருஷம் கொஸ்டின் இருக்குது, அதுவும் வந்து பார்த்தா படிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ இது பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா எப்படின்னா தனித்துவமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்மளோட டெஸ்ட்டு. அதோட நம்ம வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உரைநடையில் இருந்துன்னா உரைநடையில் ஒரு டாபிக் இருக்குன்னா குறுந்தொகைன்னா அது உரைநடையில் இருந்தாலும் உரைநடையில் உள்ளது இருக்கும், மொழித்திறன் பயிற்சியில் இருந்தாலும் மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளோட வீடியோவும் சரி, நம்மளோட கண்டென்ட்டும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் யாருமே அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் போடுறீங்களோ அதுக்கு தக்கன தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நகருவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஒர்க்கு பிஸியில் இருப்பேன். உங்களுக்கும் இந்த வீடியோ சம்மந்தமாக எடுக்கணும், இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்லேயே என்ன வேணும் எல்லாமே இந்த கமெண்ட்லேயே பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணுவேன். பிடிஎஃப் கேட்குங்க. நீங்கள் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுங்கன்னு தெரியும். டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இப்பவும் எல்லா அகாடமியும் பிடிஎஃப்பும் கண்டிப்பாக கிடைக்கல நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி வந்து பார்த்திங்கன்னா மார்க் கம்மியாக எடுக்கிறதுக்கு ரீசன் சொல்லுங்களேன். என்னென்னா 75 to 90 தான் எடுப்பீங்க தமிழில், பொது தமிழில். கரெக்டாக நீங்களே சொல்லுங்களேன். அந்த 90க்கு மேலே உங்களால் ஏறாது. 75லேருந்து 90க்குள்ளேயே நீங்கள் அப்படியே குதிரை ஓட்டிகிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 90க்கு மேலே அந்த 95 எடுக்கானோ அவன் தான் அந்த போட்ட ஜாப்பில் வந்து பார்த்தா வேலைக்கு போகிறான். கரெக்டாக நீங்களே சொல்லுங்களேன். உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்களே அவனே வந்து ஜாப்பில் வேலைக்கு போயிருப்பான். ஆனால் வந்து பார்த்தா அவன் வந்து பார்த்தோன்னா அந்த 95 எடுத்திருப்பான். அடுத்து தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு 23 எடுத்திருப்பான்.
ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 எடுத்தோம்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் குரூப் 4 இருந்தாலும் சரி குரூப் 2 இருந்தாலும் சரி ஈஸியாக கிளியர் பண்ணலாம். குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்குது. அது பண்ணால் தான் அப்படி போக முடியும். அதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்னா எத்தனை வருஷம் படித்தாலும் சரி பரவாயில்ல, புதுசாக படித்தாலும் சரி பரவாயில்ல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா இவெல்லாம் எங்கே படித்து வேலைக்கு போக போகிறான், இவெல்லாம் வந்து பார்த்தோன்னா இத்தனை வருஷம் படிக்கான் அப்படின்னு உங்களை வந்து பார்த்திங்கன்னா அவமானமாக பேசியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாயாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாட்ட சொல்லணும், என்ன தவம் செஞ்சு உன் பையனை பெற்றியோ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவன் வாயாலே வந்து பார்த்தோன்னா அப்படி உங்களை நம்ம அவமானப்படுத்தினவன் சொந்தக்காரன் ஃப்ரெண்டு இப்படி அவமானப்படுத்தியிருப்பான். அந்த அவன் வாயாலே வந்து பார்த்தோன்னா ஏப்பா இந்த பையனோட மவன் குரூப் 4 குரூப் 2வில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டானே, இவனை பெற்றெடுக்கு என்ன தவம் செஞ்சானோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் வாயாலே நீங்கள் சொல்ல வைக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், சாதிச்சு காமிக்கணும். அப்படி தான் அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து உங்கள் தந்தைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் செய்த நன்றி. அதாவது ஐயா வள்ளுவர் ஐயா சொல்லிப்பார், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணுற்றான் கொல் என்னும் சொல். அதுதான் இந்த இப்போ சொன்ன பொருளோட அர்த்தம். சரிங்களா? எல்லாருமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளை பண்ணுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.